அன்பான மாணவர்களே, உங்கள் அனைவரையும் தடையும் விடையும் என்ற நிகழ்ச்சியில் வரவேற்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மாணவர்களே, இன்று நாம் காணவிருக்கும் பாடம் அரசியல் அறிவியல். அந்த பாடத்தில் நம்ம சென்ற பகுதியில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, அலகு 6, அதாவது யூனிட் 6ல் 1 மதிப்பெண், 2 மதிப்பெண் மற்றும் 3 மதிப்பெண் வினாவிடைகளை நம்ம பார்த்தோம். இன்றைக்கி 5 மதிப்பெண் வினாவிடைகளை நம்ம பார்க்கலாம். பின்வரும் வினாக்களுக்கு விரிவான விடையளிக்கவும். மாநில அரசு பணியாளர் தேர்வாணையம் குறித்து கட்டுரை எழுதுக. ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனை பற்றி ஒரு டீட்டெயிலாக கேட்குறாங்க. அப்போது மத்தியில் ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையம் இருப்பது போல் மாநிலத்தில் அரசு பணியாளர் தேர்வாணையம் இயங்குகிறது. நம்ம நாடு எதை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா, ஃபெடரலிசம் அப்படின்ற கான்செப்ட் தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். சென்டர் ஸ்டேட் ரிலேஷன் அப்படின்றது. அப்போது மத்தியில் சென்டரில் நமக்கு என்ன இருக்குது? யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருக்குது. அது ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி. இட் இஸ் அ ரெக்ரூட்டிங் ஏஜென்சி. அதே மாதிரி ஸ்டேட்லேயும் நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னா, இங்கேயும் ரெக்ரூட்டிங் ஏஜென்சி இருக்குது. அதுவும் கான்ஸ்டியூஷன் பாடி தான். ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு சொல்கிறோம். இவங்களுக்கு முக்கியமான வேலைகள் அப்படின்றது ரெக்ரூட்டிங் தான். அப்போது ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையம் அமைய வழிவகுத்த அரசமைப்பு யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் உருவாகிறதுக்கான உறுப்பு, அதாவது ஆர்டிக்கல் 315 322. இதே தான் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கும் அதே ஆர்டிக்கல் தான் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ ரெண்டுக்குமே கிட்டத்தட்ட ஒரே பகுதியில் தான் இது உருவாகுது. ஆர்டிக்கல் இதுக்குள்ளே என்னென்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இதோட அமைப்பு, உறுப்பினர்களின் நியமனம், நீக்கம், அதிகாரம், பணிகள் மற்றும் சுதந்திரத்தன்மை, அதாவது இண்டிபெண்டன்ட் பாடி இது. அப்போ ரெக்ரூட் பண்ணும்போது யாராவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடக்கூடாது, அதுக்கான ப்ரொவிஷன்ஸும் இதில் கிளியராக கொடுத்துருப்பாங்க. அப்போது அனைத்தும் அரசமைப்பு மாநில அரசு பணியாளர் தேர்வாணையங்களுக்கும் வழங்குகிறது. யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுக்கு என்னென்னலாம் ப்ரொவிஷன்ஸ் இருக்கோ அதே ப்ரொவிஷன் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுக்கும் இருக்குது. அதுக்கு உட்பட்ட ஆர்டிக்கலும் 315 322 தான் இருக்குது. யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஓட சேர்மன், அதுக்கப்புறம் மெம்பர்ஸ் ஆஃப் யூபிஎஸ்சியோட அவங்க எல்லாத்தையுமே யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, பிரசிடெண்ட் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். ஆனால் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோட சேர்மன், அவங்களோட மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே கவர்னர் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. ஆளுநரால் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் நியமிக்கப்படுவார்கள். உறுப்பினர்கள் எண்ணிக்கையை அந்தந்த அரசே நிர்ணயம் செய்து கொள்ளும். எனினும் ஆளுநரின் அதிகாரத்திற்கு உட்பட்டது. அதாவது கான்ஸ்டியூஷனில் எந்தெந்த உறுப்பினர்கள், அதாவது ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோட சேர்மன் அப்புறம் மெம்பர்ஸ், இந்த நம்பர் ஆஃப் மெம்பர்ஸோட சைஸ் யார் முடிவு பண்ணுவா அப்படின்னா அந்தந்த ஸ்டேட்டே முடிவு பண்ணிக்குவாங்க. ஆனால் இருந்தாலும் ஆளுநரின் அதிகாரத்துக்கு உட்பட்டது தான். ஏன்னா ஆளுநர் தான் ஸ்டேட்டோட ஹெட்டு, கான்ஸ்டியூஷனல் ஹெட்டுன்னு சொல்லலாம். ஹெட் ஆஃப் த ஸ்டேட் அப்படின்றது கவர்னர் தான். அப்போது ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் இருக்கிற உறுப்பினர்கள் பாதி பேர் நிர்வாகத்தில் 10 ஆண்டுகள் பணியாற்றி இருக்க வேண்டும். 10 வருஷம் ஸ்டேட் கவர்மெண்ட்லேயோ சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயோ அவங்க ஒர்க் பண்ணியிருக்கணும். அது ஒன்று மட்டும்தான் க்ரைட்டீரியாவாக இதில் கொடுத்துருப்பாங்க. வேறு எந்த அப்பாயின்மெண்ட்டுக்கு வேறு எந்த க்ரைட்டீரியாவும் நம்ம கான்ஸ்டியூஷனில் கிடையாது. தலைவர் மற்றும் உறுப்பினர்களின் பணி நிலைமை பற்றி ஆளுநரே வரைமுறை செய்து கொள்ள அரசமைப்பு அனுமதி வழங்கியுள்ளது. அதாவது அவங்களோட சர்வீஸ் கண்டிஷன் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதாவது மெம்பர்ஸ் அண்ட் சேர்மன் ஆஃப் த ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோட சர்வீஸ் கண்டிஷன்ஸ் இதெல்லாம் யார் பார்த்துக்கொள்வா அப்படின்னா ஆளுநரே வரைமுறை செய்து கொள்ள அரசமைப்பு அனுமதி வழங்கியுள்ளது. கான்ஸ்டியூஷனே ப்ரொவிஷன் கொடுத்துருக்கு, கவர்னரே அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு. தலைவர் மற்றும் உறுப்பினர்களின் பதவி காலம் 6 ஆண்டுகள் அல்லது 62 வயது. இதில் எது முந்தியதோ அதை கணக்கில் எடுத்துக்கொள்வர். அதாவது மெம்பர்ஸ் ஆஃப் த ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சேர்மனாக இருந்தாலும் சரி, மெம்பராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கான அந்த பணி காலம் அப்படின்றது 6 வருடம், இல்லைன்னா 62 வயசு. இதில் எது முன்னாடி வருதோ அவங்க வேலையை விட்டு போயிட வேண்டியதான். 62 வராரு அப்படின்னா அவங்களோட காலம் முடிகிற வரைக்கும் தான், 2 மாதமோ 3 மாதமோ முடிஞ்ச உடனே கிளம்பிடுவாங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 59 வராருன்னா ஒரு 3 ஆண்டு காலம் தான் பணியாற்றலாம்.
இல்லை ஒரு 50லே வந்துட்டாங்க அப்படின்னா அப்பவும் 6 ஆண்டுகள் தான் பணியாற்றலாம், 62 வயசு இருக்க முடியாது. எது முந்தியதோ அதை கணக்கில் எடுத்துக்கொள்வர். ஸோ 6 இயர்ஸ் 62 ஏஜ். ஆளுநருக்கு முறைப்படி பதவி விலகல் கடிதம் அளிப்பதன் மூலம் பதவி விலகலாம். ரிசிக்னேஷன் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, ஆளுநருக்கு ரிசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துட்டு அவங்க வெளியேறிக்கலாம். இது ஒரு ப்ரொவிஷன். ஆளுநர் 2 சூழ்நிலைகளில் தேர்வாணைய உறுப்பினர்களில் ஒருவரை தற்காலிக தலைவராக ஆளுநர் நியமனம் செய்ய அனுமதிக்கப்படுகிறார். 2 சூழ்நிலையில் மெம்பர்ஸ் ஆஃப் த ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனை சேர்மன் ஆகிறதுக்கான வழிமுறைகள் சொல்கிறார். எப்பெல்லாம் பண்ணலாம்? தலைவர் பதவி காலியாக இருக்கும் பொழுது. இப்போ ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோட தலைவர் பதவி காலியாச்சு அப்படின்னா உடனடியாக தற்காலிக தலைவர் போடலாம். அது யாரோட வரம்புக்கு உட்பட்டது? ஆளுநருடைய வரம்புக்கு உட்பட்டது. அவர் நியமனம் செய்யலாம். 2வது, தலைவரால் அலுவல்களை நிறைவு செய்ய இயலாத சூழ்நிலை உருவாகும் பொழுது, அந்த தலைவர் தன்னுடைய அலுவல்களை செய்ய முடியாமல் உடம்பு சரியில்லாமல் போயிட்டாரு அப்படின்னா அந்த வேலைகளை செய்வதற்கான ஆயத்தங்களை யார் பண்ணுவா? கவர்னர் அப்படியே ஏதாவது ஒரு உறுப்பினர்கிட்ட கொடுப்பார். அந்த உறுப்பினர் அதை பார்த்து கொள்வார். அதுவும் தற்காலிகமாக தான், பெர்மனண்ட்டாக கிடையாது. அப்போ 2 சூழ்நிலையில் தான் கவர்னர் என்ன பண்ணுவார் அப்படின்னா உறுப்பினர்களை தலைவராக நியமிப்பார். அதாவது டெம்பரவரி சேர்மனாக அவர் நிர்ணயிப்பார். காலியாக இருக்கும்போது 2வது, தலைவரினால் அவருடைய அலுவல்களை நிறைவு செய்ய இயலாத சூழ்நிலை இருக்கும் பொழுது அவர் செய்வார். புதிய தலைவர் நியமிக்கப்படும் வரை அல்லது பதவியில் இருக்கும் தலைவர் தனது அலுவல்களை மேற்கொள்ளும் சூழ்நிலை உருவாகும் வரை, திருப்பி மறுபடியும் ஒரு புதிய தலைவர் வர வரைக்கும் அவர் இன்சார்ஜ் பார்ப்பார். அப்படி இல்லை அப்படின்னா பழைய தலைவர் உடம்பு சரியாகி மறுபடி வந்துட்டாங்க அப்படின்னா அதை அப்படியே எடுத்துக்குவாங்க. அந்த வேலைகளை அவர்கள் செய்து கொள்வார்கள். தற்காலிக தலைவர் அலுவல்களை மேற்கொள்ள அனுமதிக்கப்படுகிறார். இப்போ தற்காலிக தலைவர் எல்லா வேலையுமே தலைவர் மாதிரி நின்று நடத்துறதுக்கான அனுமதி நம்ம கான்ஸ்டியூஷன் கொடுக்குது. அதுக்கு அத்தாரிட்டி யார் கொடுக்குறா அப்படின்னா கவர்னர் மூலமாக கான்ஸ்டியூஷன் தருது. எப்படியெல்லாம் நீக்கலாம்? அதாவது ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோட சேர்மன் அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் த ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அவர்களை அவர் நீக்கலாம். இப்போ அதுக்கு கிரைட்டீரியா வேணும் இல்லையா? நீக்கணும் அப்படின்னா அதுக்கு ரீசன்ஸ் அப்படின்றது வேணும். நொடித்து போதல் அல்லது கடன் மோசடி, இன்சால்வெண்ட் ஆர் பேங்க்ரப்சி, இந்த 2 ரீதியில் நீக்கலாம். 2வது, தனது அலுவலக பணிகளுக்கு வெளியே ஊதியம் பெற்று ஊழியராக பணியாற்றும் பொழுது. இவங்கெல்லாம் கவர்மெண்ட் சர்வெண்ட். அப்போ கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருக்கும்போது கண்டிப்பாக அவர்கள் அரசாங்கத்திடம் ஊதியம் பெற்று தான் அந்த வேலையை செய்கிறாங்க. இங்கே ஒரு ஊதியம் பார்த்துட்டு வெளியவும் ஊதியம் பார்த்துட்டு இருந்தால் அது ஜனாதிபதி கண்டுபிடித்தால் அவரை நீக்கலாம். உடல் நலம் குறைவு காரணமாக ஒருவரால் அலுவலக பணிகளை மேற்கொள்ள இயலவில்லை என குடியரசுத் தலைவர் கருதும் போது, when he seems to be unfit அப்படிம்பாங்க. health wise and mentally if he is unfit to discharge his duties, அவருடைய வேலைகளை, அதாவது உறுப்பினர்கள் அல்லது தலைவர் 2 பேருமே தன்னுடைய வேலைகளை செய்து முடிக்க முடியாமல், மேற்கொள்ள இயலாமல் அப்படி இருந்துச்சு அப்படின்னா, மென்டலியோ ஹெல்த் இஷ்யூ வந்துருச்சு அப்படின்னா அதன் அடிப்படையிலும் ஜனாதிபதி அவர்களை நீக்கலாம். இதை தவிர்த்து முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னா, முறைகேடு குற்றத்தின் அடிப்படையிலும் மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் அல்லது உறுப்பினர்களை குடியரசுத் தலைவர் நீக்க முடியும். அதாவது ப்ரூவ்டு மிஸ்பிஹேவியர் அப்படின்னு சொல்லுவாங்க, முறைகேடு குற்றத்தின். அப்போ இதன் அடிப்படையில் ஏதாவது கரப்ஷன் வந்திருக்கு அப்படின்னா அதன் அடிப்படையிலையும் ஜனாதிபதி இவர்களை நீக்கலாம். அப்போ ஜனாதிபதி என்ன பண்ணுவார்? ரிப்போர்ட் வருது, இது மாதிரி இவங்க தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு வருது. இப்போ ஜனாதிபதி என்ன செய்யலாம் அப்படின்னா, உச்ச நீதிமன்றத்தின் கருத்தை அவர் கேட்கலாம். ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ உச்சநீதிமன்றத்தின் கருத்தை கேட்டும் குடியரசுத் தலைவர் செயல்படலாம். பொதுவாகவே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இது மாதிரி ரிமூவல் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், சேர்மன் ஆஃப் யூபிஎஸ்சி ஆர் ஸ்டேட் பப்ளிக் கமிஷன் மெம்பர்ஸை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அந்த உச்சநீதிமன்றத்தோட ரெக்கமெண்டேஷன் கண்டிப்பாக கேட்பாங்க. இது என்ன சொல்கிறீங்க, இன்வெஸ்டிகேஷன் சொல்லுங்களேன், அது மாதிரி கேட்பாங்க.
அவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அதை ஜனாதிபதி கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். உச்சநீதிமன்றம் வழங்கும் ஆலோசனை குடியரசுத் தலைவரின் முடிவை கட்டுப்படுத்தும். இட் இஸ் பைண்டிங் ஆன் த பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு அட்வைஸ் பண்ணிருந்துச்சு அப்படின்னா ஆர்டிகல் 143 அதன்படி சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு அட்வைஸ் ரெண்டர் பண்ணுது அப்படின்னா அந்த அட்வைஸை பிரசிடென்ட் ஏற்றுக்கலாம், ஏற்றுக்காமலும் இருக்கலாம். ஆனால் இந்த ரிமூவல் ஆஃப் சேர்மன் அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் த யூபிஎஸ்சி அப்போ என்ன கேட்பாங்க, குடியரசுத் தலைவர் இவங்களை இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சுப்ரீம் கோர்ட்டும் அதை பண்ணுவாங்க. அப்போ அவங்க கொடுத்த ரிப்போர்ட்டை கண்டிப்பாக ஜனாதிபதி ஏற்றுக்கொள்ள வேண்டும். தலைவரின் முடிவு கட்டுப்படுத்தும். உச்சநீதிமன்றம் வழங்கும் ஆலோசனை குடியரசுத் தலைவரின் முடிவை கட்டுப்படுத்தும் அப்படிங்கிறாங்க. இப்போ இதன் இடையில விசாரணை நடைபெறும் காலத்தில், இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன், நடைபெறும் காலத்தில் மாநில ஆளுநர் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை பணி இடைநீக்கம் மட்டும் செய்யலாம், சஸ்பெண்ட் பண்ணலாம். ஏன்னா அவங்க எதுவும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த வேலையிலேருந்து சஸ்பெண்ட் பண்ணலாம். ரிப்போர்ட் வந்து அவங்களுக்கு சாதகமாக வந்துருச்சுன்னா மறுபடியும் கண்டினியூ பண்ணுவாங்க, அவ்வளோதான். ஸோ இது எதுக்கு அப்படின்னா அவங்க எங்கேயுமே அதிகார துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாது, அவங்க அதிகாரத்தை தப்பான முறையில் பயன்படுத்தக்கூடாது என்பதற்காக இந்த முறை இருக்கு. தவறான நடவடிக்கை என்ற சொல்லின் அர்த்தம், அதாவது ப்ரூவ்டு மிஸ்பிஹேவியர்னா என்னன்னு கேட்குறான். இது யூபிஎஸ்சியில் ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா மத்திய அல்லது மாநில அரசின் ஏதேனும் தவறான நடத்தை என்ற சொல்லின் அர்த்தம், மத்திய அல்லது மாநில அரசின் ஏதேனும் குறிப்பிட்ட ஒப்பந்தம் உடன்படிக்கையில் ஆர்வம் காட்டுபவரானால், அதாவது கவர்மெண்ட்டோட அக்ரிமெண்ட்டு இல்லைன்னா ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டில் இல்லை ஒரு ஒப்பந்தத்தில் அந்த கமிஷனோட சேர்மன் மற்றும் மெம்பருக்கு ஏதாவது ஒரு விருப்பம் இருந்தால் அப்போது தன்னோட போஸ்ட்டை வந்து தப்பாக பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அங்கே. அப்போ அந்த மாதிரி பயன்படுத்துவாரானால் அது ப்ரூவ்டு மிஸ்பிஹேவியர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இத்தகைய ஒப்பந்தம் அல்லது உடன்படிக்கையில் பங்கேற்பதன் மூலம் உறுப்பினர் வருவாய் அல்லாமல் கூடுதல் வருவாய் அல்லது இதர உறுப்பினர்களுடன் இணைந்து ஆதாயம் கிடைக்கும் என்றால் அவை தவறான நடவடிக்கை. ஒரு ஆதாயம் அவர் மட்டும் தனியாக பண்ணாமல் மற்ற உறுப்பினர்களோடு சேர்ந்து அதிகாரத்தை தப்பான முறையில் பயன்படுத்துவாரானால் அது தவறான நடத்தை என்று சொல்கிறார்கள். இப்போ சுதந்திரத்தன்மை, அதாவது இண்டிபெண்டன்சி ஆஃப் த யூபிஎஸ்சி, பாகுபாடான செயல்பாடுகளிலிருந்து பாதுகாக்கவும் அரசமைப்பு உறுப்புகளில் வழிவகைகள் செய்யப்பட்டுள்ளன. அவை என்னென்ன? அதாவது அவங்க எங்கேயுமே பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் என்னன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து பரீட்சை எழுதுகிறாங்க. 2 வருஷம் 3 வருஷம் கஷ்டப்பட்டு படித்து அவங்க பரீட்சைகள் எழுதுகிறாங்க. அப்போ எதன் நம்பிக்கையில் எழுதுகிறாங்க அப்படின்னா ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோ இல்லை யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோ நியாயமாக இருப்பாங்க, கரப்ஷன் பண்ண மாட்டாங்க, கொஸ்டின் பேப்பர்லாம் லீக் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை நம்ம யங்ஸ்டர்ஸுக்கு இன்றைக்கும் இருக்குது. ஒருபட்சமாக ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோ யூபிஎஸ்சியோ இருந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக கான்ஸ்டியூஷன்லேயே சில வழிமுறைகள் பண்ணப்பட்டிருக்கு. அது இண்டிபெண்டன்சியை பாதுகாக்கிறதுக்காக சில விஷயங்கள் செய்யப்பட்டிருக்கு. அப்போ பாகுபாடான செயல்பாடுகளிலிருந்து பாதுகாக்கவும் அரசமைப்பு உறுப்புகளில் வழிவகைகள் செய்யப்பட்டுள்ளன. அதில் நிறைய இருக்குது. அந்த அரசமைப்பில் கூறப்பட்டுள்ள வழிமுறைகளை பயன்படுத்தி மட்டுமே குடியரசுத் தலைவர் தேர்வாணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நீக்க முடியும். கான்ஸ்டியூஷனில் என்ன ப்ரொவிஷன் போட்டிருக்கோ அந்த ப்ரொவிஷன் அடிப்படையில் தான் சேர்மனையோ இல்லை மெம்பரையோ நீக்க முடியும். அவராக நினச்சி நீங்கள் கிளம்புங்க அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏன்னா யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோ இல்லை ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோ இஸ் அ கான்ஸ்டியூஷனல் பாடி. அதில் இருக்கிற மெம்பரை நீக்கணும் அப்படின்னா அதில் என்ன வழிமுறை இருக்கோ அந்த முறையில் தான் நீக்க வேண்டும். என்ன வழிமுறை? he has to get the recommendation from the Supreme Court. சுப்ரீம் கோர்ட்லேருந்து அவங்க ரெக்கமெண்டேஷன் வாங்கணும். அந்த ரிப்போர்ட் இட் இஸ் பைண்டிங் ஆன் த பிரசிடென்ட், அதை அவர் செய்யணும். இதுதான் அந்த வழிமுறைகள். 2வது, பதவி நியமனத்திற்கு பின்னர் அவரது சாதகமற்ற நிலைமைக்கு ஏற்ப மாறுதல் செய்ய இயலாது. அதாவது பதவி வாங்கிட்டாங்க, சேர்மனாவோ மெம்பராவோ வாங்கிட்டாங்க. இப்போது ஆளுங்கட்சியோ இல்லை ஆட்சியில் இருக்கவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்களுக்கு ஃபேவர் பண்ண சொல்கிறாங்க.
அப்போ அவங்க ஃபேவர் பண்ண மாட்டேன்னு சொல்கிறார். யார்? சேர்மனோ மெம்பரோ ஃபேவர் பண்ண மாட்டேன்னு சொன்னால் அதிகாரம் ஆளுங்கட்சியில் இருக்கும் பட்சத்தில் அவர் என்ன பண்ணலாம்? இவரை வேலையை விட்டு நீக்கிறதோ இல்லை வேறு ஏதாவது எங்கேயாவது மாற்றுறதோ எல்லாமே செய்யலாம். அந்த டிஸ்அட்வான்டேஜ் பொசிஷனுக்கு யார் வந்துடுவா? மெம்பரோ இல்லை சேர்மனோ வந்துடுவாங்க. அப்போது அது மாதிரி சமயத்தில் அப்படி நடந்துடக்கூடாது என்பதற்காக பதவிக்கு வந்த பின்னர் எந்த மாறுதலையும் செய்யறதுக்கான வழிமுறைகள் இல்லை. உள்ளே வந்தால் வந்தது தான். சேலரியை மாற்றுறதோ இல்லை வேறு ஏதாவது செய்கிறதோ எதுவுமே பண்ண முடியாது. தலைவர் மற்றும் உறுப்பினர்களின் ஊதியம், சலுகைகள், ஓய்வூதியம் என அனைத்தும் அரசின் தொகுப்பு நிதியிலிருந்து வழங்கப்பட வேண்டும். அதாவது சேலரி, பென்ஷன் எல்லாமே எதுலேருந்து கொடுப்பாங்க அப்படின்னா கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து கொடுப்பாங்க. அதாவது சார்ஜ்டு எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு கொடுக்குற சம்பளம் அப்படின்றது சார்ஜ் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிம்பாங்க. ஏன் அப்படின்னா வருடா வருடம் பாராளுமன்றத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அரசு ஊழியர்களுக்கு இவ்வளவு பணம் கொடுக்க வேண்டும் என்பதை ஓட்டு மூலமாக போட்டு பட்ஜெட்டை தாக்கல் பண்ணி அதுலேருந்து பணம் எடுத்து அரசாங்க ஊழியர்களுக்கு கொடுப்பது வழக்கம் எப்போவுமே. ஆனால் இவர்களோட சேலரி மட்டும் அந்த வருடாந்திர பட்ஜெட்டில் வரவே வராது. இவர்களுக்கு தனி. அதனால் ஆளுங்கட்சியோட இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்றது இவங்க சேலரியில் கூட வராது, அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாது. அப்போ இது அனைத்தும் என்ன? சார்ஜ் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் த கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவில் வரும். ஒரு மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் பதவிக்காலம் முடிந்தவுடன் அவர் அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் அல்லது ஏதேனும் ஒரு மாநிலத்தின் தேர்வாணையத்தின் தலைவர் அல்லது உறுப்பினராக நியமனம் பெறும் தகுதி உடையவர் ஆவார். இப்போ தமிழ்நாட்டில் ஒருத்தர் மெம்பராக இருக்காருன்னு வச்சுங்களேன். அதாவது ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோட மெம்பராக இருக்கார். அதுக்கடுத்து அவர் பதவி காலம் இருந்தால், அது வயது இருந்தால் ரீஅப்பாயின்மெண்ட்டுக்கு வாய்ப்பு இல்லை. இங்கே வேறு ஏதாவது ஸ்டேட்டுக்கு சேர்மனாக போகலாம், இல்லை மெம்பராக போகலாம், இல்லை அதே ஸ்டேட்டுக்கு வேணால் சேர்மனாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வேறு எந்த அரசாங்க வேலைக்கும் போக முடியாது. அதனால தான் இதோட இண்டிபெண்டன்சி அப்படின்னு சொல்கிறாங்க. பதவி காலம் முடிந்தவுடன் அவர் அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் அல்லது ஏதேனும் ஒரு மாநிலத்தின் தேர்வாணையத்தின் தலைவர் அல்லது உறுப்பினராக நியமனம் பெறும் தகுதி உடையவராக அவர் ஆவார். அரசின் வேறு எந்த பதவிகளுக்கும் அவர் நியமிக்கப்பட மாட்டார். அப்போ இண்டிபெண்டன்ஸ் ஆகிறதுக்கு இதுதான் முக்கியமானது. அரசின் வேறு பதவிகளுக்கு நியமிக்கப்பட முடியாது. பதவியில் மறு நியமனம் செய்யப்பட முடியாது. அதாவது மறுபடியும் ரீஅப்பாயின்மெண்ட் அப்படின்றதும் கிடையாது. அவங்களோட காலம் முடிஞ்சிச்சு அப்படின்னா அவங்க கிளம்பிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஏன் அப்படின்னா அதுதான் கான்ஸ்டியூஷனில் இண்டிபெண்டன்ஸியை பாதுகாக்கிறதுக்கான ஒரு வழிமுறைகளாக இது காணப்படுகிறது. பணிகள், அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாநில அரசு பணியிடங்கள் தொடர்பில் அனைத்து பணிகளையும் மாநில அரசு பணியாளர் தேர்வாணையம் வழங்குகிறது. ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி இல்லையா, அது தொடர்பான எல்லா வேலைகளுமே அவங்க தான் பண்ணுவாங்க. முக்கியமாக தேர்வுகள் நடத்துவது, பணியாளர் மேலாண்மை தொடர்பான ஆலோசனைகளை வழங்குவது, ஒரு குடிமை ஊழியர் கடமைகளில் இருந்து தவறி அதற்கு எதிராக எடுக்கப்பட்ட சட்ட நடவடிக்கைகளை எதிர்கொள்ள அந்த ஊழியர் மேற்கொள்ளும் சட்ட நடவடிக்கைகளுக்கான செலவுகள், பணியின் போது ஏற்படும் காயங்கள் காரணமாக ஓய்வு ஊதியம் வழங்கக்கோரும் எவ்விதமான கோரிக்கைகள் அல்லது தொடர்பில் கோரப்படும் ஏதேனும் தொகை, பணியாளர் மேலாண்மை தொடர்பான இதர அனைத்து விவரங்களையும் யார் பார்ப்பா? இந்த ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் பார்ப்பாங்க. இப்போது செயல்பாடுகள் குறித்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஆண்டுகளில் இவங்க என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்றத என்ன பண்ணுவாங்க? ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனாக இருந்தாலும் சரி, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனாக இருந்தாலும் சரி, என்ன பண்ணுவாங்கன்னா செயல்பாடுகள் குறித்த ஆண்டு அறிக்கையை ஆண்டுதோறும் மாநில அரசு பணியாளர் தேர்வாணையம் மாநில ஆளுநரிடம் அளிக்கும். அந்த ரிப்போர்ட் என்ன பண்ணுவாங்க? கவர்னருக்கு சப்மிட் பண்ணுவாங்க. கவர்னருக்கு சப்மிட் பண்ணி அவர் என்ன பண்ணுவார்? இன்டர்ன் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் சப்மிட் பண்ணுவார். சட்டமன்றத்தில் அவர் ஒப்படைப்பார். அதே மாதிரி தான் சென்ட்ரல்லையும் இவர் பிரசிடெண்ட்டை ஒப்படைப்பாங்க. யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோட சேர்மன் என்ன பண்ணுவாங்க? பிரசிடெண்ட்டை ஒப்படைப்பாங்க. பிரசிடெண்ட் இன்டர்ன் என்ன பண்ணுவாங்க? பாராளுமன்றத்தில் அதை சமர்ப்பிப்பார். ஸோ மாநில ஆளுநர் அறிக்கையை சட்டமன்றத்தில் இரு அவைகளிலும் முன்வைப்பார். பணியாளர் தேர்வாணையத்தின் பணிகள் குறித்து விவரி. ஸ்டேட்
ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனோட ஃபங்க்ஷன்ஸ் கேட்குறாங்க. இப்போ யூபிஎஸ்சி அப்படின்றது ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ், ஐஎஃப்எஸ் அந்த அதிகாரிகளுக்கான தேர்வை நடத்தும் ஒரு அமைப்பாக இருக்கிறது. எஸ்எஸ்சி அப்படின்றது குரூப் பி, குரூப் சி, குரூப் டி அந்த மாதிரி நிலையிலான பணியாளர்களுக்கான தேர்வுகளை நடத்தும் ஒரு அமைப்பாக திகழ்கிறது. மத்திய அரசின் கீழ் உள்ள பல்வேறு அமைச்சகங்கள், துறைகள் மற்றும் அவற்றோடு இணைக்கப்பட்டுள்ள அலுவலகங்கள் கீழ்நிலை பணிகளுக்கான நியமனங்களை இதை பார்த்து கொள்ளும் அமைப்பு பணியாளர் தேர்வாணையம், எஸ்எஸ்சி, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன். இப்போ குரூப் பி பிரிவு பணியிடங்களுக்கான நியமனங்களையும் யார் பண்ணுவா? எஸ்எஸ்சி தான் பண்ணுவாங்க. கீழ்நிலை பதவிகளில் பணியாளர் தேர்வாணைய வரம்பில் இருந்து விலக்கப்பட்ட பதவிகள், அதாவது யூபிஎஸ்சியோ ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோ விடப்பட்ட கீழ்நிலை பதவிகள் எல்லாத்தையுமே யார் எடுத்துக்குவா அப்படின்னா எஸ்எஸ்சி தான் பார்த்துக்குவாங்க. எக்ஸாம் வச்சு அதுக்கப்புறம் செலெக்ஷன் பண்ணி அங்கங்கே போஸ்டிங் போடுறது எல்லாமே இவங்க தான் பார்த்துக்குவாங்க. தொழில்நுட்பம் சாராத குரூப் சி பிரிவு பணியிடங்களுக்கான நியமனங்களையும் மேற்கொள்வது எஸ்எஸ்சி தான். தனது வரம்புக்கு உட்பட்ட நியமனங்களுக்கான தேர்வுகள், நேர்காணல்கள் மேற்கொள்ளுதல் இதோட முக்கிய அம்சமாக விளங்குகிறது. அதாவது தேர்வு நடத்துகிறதும் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறதும் எல்லாமே என்ன பார்ப்பாங்க? எஸ்எஸ்சி தான் பார்த்துக்குவாங்க. அப்போ நாட்டில் பல இடங்களில் கூடுமான வரை தேர்வுகளை நடத்தப்பட வேண்டும். அப்போ எல்லா இடத்துலையுமே இந்த தேர்வுகள் நடத்தப்பட வேண்டும். சிட்டியில் மட்டும் நடத்தப்படக்கூடாது. முக்கியமான, அதாவது மாணவர்கள் வந்து எழுதுவதற்கான ஒரு ஏற்ற இடம் அப்படின்ற செலக்ட் பண்ணி அங்கே தேர்வு வச்சு எல்லா மக்களையும், முக்கியமாக மாணவர்களை இந்த தேர்வு மூலம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதற்காக இவர்கள் தேர்வுகள் நடத்துவார்கள். தேர்ச்சி பெற்ற நபர்களின் சொந்த மாநிலம், பகுதிகளுக்கு அருகமைந்த பணியிடங்களில் அமர்த்தும் அந்த பணியும் அவங்க தான் பார்த்துவாங்க. அமர்த்தல் படுதல் வேண்டும். அதாவது அவங்களோட சொந்த ஊர் இல்லை மாநிலத்திலேயே போஸ்டிங் வாங்குற மாதிரி அவங்க ஏற்பாடு செய்வாங்க. பதவி உயர்வுக்கான துறைசார் தேர்வுகளையும் ஆணையம் மேற்கொள்கிறது. அதாவது ப்ரொமோஷனில் டிபார்ட்மெண்டல் எக்ஸாமினேஷனையும் அவங்க எடுத்து அவங்க பண்ணுவாங்க. அப்போ மத்திய அமைச்சரவை செயலக குரூப் டி பிரிவு பணிகளையும் இவர்கள் எடுத்து செய்வார்கள். அவ்வப்போது மத்திய அரசால் அளிக்கப்படும் இதர பணிகளையும் ஆணையம் மேற்கொள்கிறது. இன் டைம்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்னென்னலாம் சொல்கிறாங்களோ அதையும், எங்கெங்கெல்லாம் தேர்வு கண்டக்ட் பண்ண சொல்கிறாங்களோ அதையும் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் செய்வாங்க. அதுதான் அதோட முக்கியமான பணி. அதாவது மேல்நிலை பணிகள் எல்லாமே யார் பார்த்துக்குவா அப்படின்னா யூபிஎஸ்சியும் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனும் பார்த்துக்குவாங்க. ஆனால் கீழ்நிலை தேர்வுகள் எல்லாத்தையுமே குரூப் பியிலேருந்து டி, சி, டிஇ இது எல்லாமே யார் பார்த்துக்குவா அப்படின்னா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் தான் பார்த்துக்கும். ஸோ அதுதான் இதோட முக்கியமான பணிகளாக கருதப்படுகிறது. கீழ்காணும் பணியிடங்களுக்கான நியமனம் திறந்த நிலை போட்டித் தேர்வுகள் மூலம் நியமிக்கப்படுகிறது. என்னென்ன போட்டித் தேர்வுகள்லாம் நடத்துகிறாங்கன்னு பாருங்கள் இந்த எஸ்எஸ்சின்றவங்க. ஸோ கீழ்நிலை பிரிவு எழுத்தர், கிரேட் சி மற்றும் டி சுருக்கெழுத்தர் பணியிடங்களுக்கான தேர்வுகளை நடத்துகிறது. உதவியாளர்கள், ஆய்வாளர்கள், துணை ஆய்வாளர்கள், பிரிவு கணக்காளர்கள், தணிக்கையாளர்கள், கணக்காளர்கள், துணைநிலை பொறியாளர், சிவில் மற்றும் மின்னியல், புள்ளியியல் ஆய்வாளர், வரி உதவியாளர், வணிக தணிக்கை, பிரிவு அலுவலர், தணிக்கை இவர்கள் எல்லாத்துக்கும் தேர்வு அவர்கள் நடத்துகிறார்கள். அதுதான் அதோட சிறப்பம்சம். நிதி நிர்வாகத்தில் குறிக்கோள்களை விவரி. அப்போ நிர்வாகத்தின் முக்கிய பங்கு என்பது, அதாவது ஃபினான்ஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன். இந்த ஃபினான்ஷியல் அட்மினிஸ்ட்ரேஷனில் முக்கியமாக என்ன தான் பண்ணுவாங்க? ஃபினான்ஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்தா பட்ஜெட் தான் நம்மளோட முக்கியமான ஒரு பங்கு. மக்களுக்கான பட்ஜெட்டை அவர்கள் செய்வார்கள். இது நடத்துவது யார்? மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ். அவங்க தான் அதை பண்ணுவாங்க. வேற என்ன செய்வாங்க? கலெக்ஷன் ஆஃப் ரெவென்யூஸ். நம்ம இதில் வந்து வருவாய் அப்படின்றத கணக்கு பார்ப்பாங்க. நம்மளுக்கு வருவாயின்றது டைரக்ட் டேக்ஸ், இன்டைரக்ட் டேக்ஸ், இது மூலமாக வருவாய் வருது. இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் மூலமாக நம்மளுக்கு கடன் வாங்குகிறோம், அதை கணக்கு பண்ணணும். இந்த எல்லாத்தையும் பணம் சம்மந்தப்பட்ட அத்தனை நிர்வாகத்தையும் யார் பார்க்குவாங்கன்னா இந்த நிதி நிர்வாகம் தான் பார்ப்பாங்க. அதாவது ஃபினான்ஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன் நம்ம நாட்டில் அதை யார் எடுத்து பண்ணுறாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் தான் பண்ணுவாங்க.
அதை தவிர்த்து மற்ற என்னது செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பொதுத்துறை நிறுவனங்கள் நிதி மேலாண்மை, திட்டங்கள், நிரல்கள் அமலாக்கம், பொதுநலன் மற்றும் சமூக பணிகளுக்கான வழிகள், வளர்ச்சி, வேலைவாய்ப்பு, விலைவாசி கட்டுப்பாடு, மூலதன உருவாக்கம், தேசிய நிதியை பாதுகாப்பதுடன் முதலீடு செய்தல், நாடாளுமன்ற செயல்முறைகளை சீராக்குதல், சமத்துவமும் சம பங்கும். இப்போ எவ்வளவு விஷயம் அடங்குது பாருங்கள் அந்த நிதி நிர்வாகத்தில். ஃபினான்ஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன்றது ஒரு நம்ம வீட்டிலே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பணம் இவ்வளோ வருது, அப்போ காலையில் பாலுக்கு இவ்வளவு, நம்ம காய்கறிக்கு இவ்வளவு, அதுக்கப்புறம் நம்ம சினிமா போனால் நம்மளோட என்டர்டெயின்மெண்ட்டுக்கு இவ்வளவு அப்படின்னு சொல்லி பிரித்து வச்சு அதை செலவழித்தா மட்டும்தான் நம்ம கொஞ்சம் சேமிக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம டெப்டில் தான் போயிடுவோம். அதே மாதிரி ஒரு நாட்டுக்கு முக்கியமான ஒரு அம்சம் அப்படின்றது இந்த நிதி நிர்வாகம் தான், ஃபினான்ஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன் தான். அப்போது ஒரு பணத்தை கரெக்டாக கொண்டு வரோம், நம்மளுக்கு வருமானம் வருது, அதை வேலைவாய்ப்பு உருவாக்குவதற்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் பிஸ்னஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு, புதுசாக ஏதாவது துறை இருந்தால் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது, வெளிநாடுகளில் இன்வெஸ்ட் பண்ணுறது, இது எல்லாத்தையும் செய்வது எது என்றால் ஃபினான்ஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன், நம்மளோட மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் தான். மாணவர்களே, நீங்கள் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மிஷினரி இன் இந்தியா அப்படின்ற ஒரு பாகத்தில் நம்ம போன எபிசோட்லேயும் இந்த எபிசோட்லேயும் 1 மதிப்பெண், 2 மதிப்பெண், 3 மதிப்பெண், 5 மதிப்பெண் வினாவிடைகளை நம்ம பார்த்தோம். இந்த சாப்டரை பொறுத்தளவு ரொம்ப சின்ன சாப்டர் தான் இது. இதில் ஐஏஎஸோட பணிகள் என்ன, ஐபிஎஸோட பணிகள் என்ன, அதோட உருவாக்கம் என்ன இருக்குது, அதுக்கப்புறம் யூபிஎஸ்சியோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அதோட யாரெல்லாம் சேர்மன்னா யார், மெம்பர்ஸ்னால் என்ன, அவங்கள எப்படி ரிமூவ் பண்ணுறாங்க, அவங்கள எப்படி அப்பாயின்ட் பண்ணுறாங்க, எஸ்எஸ்சினா என்ன, எலெக்ஷன் கமிஷன்னா என்ன, அது எல்லாமே இந்த பர்டிகுலர் சாப்டரில் ரொம்ப ரொம்ப விரிவாக இல்லைனாலும் ஓரளவுக்கு அழகாக இதில் கொடுத்துருக்காங்க. இது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கைக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பகுதி. நம்ம ஃப்யூச்சரில் நம்ம யூபிஎஸ்சி எழுதுகிறோம், இல்லை டிஎன்பிஎஸ்சி எழுதுகிறோம், இல்லை நம்ம எஸ்எஸ்சி எழுதுகிறோம் அப்படின்னா இந்த வகையால் இது மாதிரியான ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கான ஒரு முக்கியமான வாய்ப்பாக இந்த பாடம் நம்மளுக்கு அமையுது. மாணவர்களே, கண்டிப்பாக இந்த சாப்டர் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நம்ம டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். இது போன்ற இன்னொரு பகுதியில் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.